அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஞானம் உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை, இயல் 6. பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும், தென்கோடியில் உறைந்து கிடக்கும் மேல் நினைவுகள். இலக்கியம் ஏனைய கலைகளைப் போலவே தன்னை உருவாக்கிய நிலத்தின் தன்மைகளை சித்தரிக்கும் காட்சி படிமமாகவே இருக்கிறது. கென்னத் மிஷல். பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும், தென்கோடில் உறைந்து கிடக்கும் மேல் நினைவுகள். சிந்துவெளி பண்பாடு, திராவிட மொழி குடும்பத்தின் தோற்றம், பரவல் என்ற 2 புதிர் முடிச்சுகளுமே நமது வரலாற்றுக்கு முற்பட்ட தொன்மங்களோடு தொடர்புடையவை. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் ஆய்வு என்பது அடிப்படையில் மானுடம் பற்றிய ஆய்வே ஆகும். இது பற்றி விவரிக்கும் ராபர்ட் எச் லோயி என்ற அமெரிக்க மானுடவியலாளர் எழுதப்பட்ட வரலாறு என்பது நீண்ட நெடிய ஒரு நாடகத்தின் கடைசி அங்கம். எனவே மனித வரலாற்றின் முழு நாடகத்தையும் எழுதப்பட்ட வரலாற்றை மட்டுமே படித்து புரிந்து கொள்ள முடியாது என்கிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றிய நம்பத்தகுந்த சான்றுகளை அகழாய்வுகள் நமக்கு அளிக்கின்றன. ஆயினும் இத்தடயங்களுக்கென்று சில வரம்புகள் உள்ளன. கிளைன் டேனியல் த ஐடியா ஆஃப் ப்ரீ ஹிஸ்டரி என்ற தனது நூலில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆராய்வதில் உள்ள சிக்கல்களை தொட்டு செல்கிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் வாழ்ந்த சமூகங்களின் சித்தாந்தங்கள் நம் கண்ணுக்கு புலப்படாமல் சிதைந்து கிடக்கின்றன. ஆனால் அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் சிதைவடையாமல் அப்படியே கிடைக்கின்றன என்ற முரண்பாடான உண்மைக்கு ஒரு ஆய்வாளன் சாட்சியமாய் நிற்கிறான். வரலாற்றுக்கு முற்பட்ட காலங்களில் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற மாபெரும் நகரங்களில் வாழ்ந்த மக்களின் சமூக ஒழுங்கு கோட்பாடுகளையும் அவர்களின் வழிபாட்டு சிந்தனைகளையும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அம்மக்கள் பயன்படுத்திய சுடுமண் பொம்மைகளும் சாக்கடைகளும் குப்பை தொட்டிகளும் சிதைவடையாமல் அப்படியே கிடைக்கின்றன என்பதனை சுட்டிக்காட்டுகிறார் அவர். கிளைன் டேனியலின் பார்வையில் அகழாராய்ச்சி என்பது கடந்த காலங்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அதை கட்டுடைப்பதும் ஆகும். இதை கருத்தில் கொண்டு அகழாராய்ச்சி செய்பவர்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அகழாய்வு தடயங்களை கூராய்வு செய்து தோண்டி பார்க்கும் அகழாய்வாளர்கள் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்கள் பற்றிய அகழாராய்ச்சிகள் தொல் பழங்கால மனிதனின் தொடக்க கால வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து கொள்ள விரும்பும் தகவல்களையெல்லாம் துல்லியமாக அளிப்பதில்லை. குறிப்பிட்ட இந்த மக்கள் சமூகத்தின் அடிப்படை முன்னுரிமைகள் என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களின் எண்ணங்களும் கோட்பாடுகளும் குறிக்கோள்களும் குழப்பங்களும் எத்தகையன என்பதை நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். கிளைன் 1964 132. ப்ரீ ஹிஸ்டரி தி மேக்கிங் ஆஃப் ஹியூமன் மைண்ட் என்ற நூலில் காலின் ரென்புரு மொழி, அழகியல், சமூக விழுமியங்கள், அண்டவியல் ஆகியவை வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களின் தொட்டறிய முடியாத தொன்மங்கள் என்று கருதுகிறார். கிளைன் டேனியல், காலின் ரென்புரு போன்ற ஆய்வாளர்கள் பலர் தெரிவித்துள்ள கருத்துகளும் உணர்வுகளும் இந்த நூலுக்கான அணுகுமுறையை கட்டமைப்பதில் உதவியுள்ளன. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களோடு தொடர்புடைய 2 புதிர்களுக்கும் விடை சொல்லும் வகையில் புதிய இடப்பெயர் தரவுகளையும் சங்க இலக்கியத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள சில மேல் நினைவுகளையும் புதிய தரவுகளாக இந்நூல் முன்வைக்கிறது. சங்க இலக்கியத்தில் மேல் நினைவாக கிடைக்கும் சில சான்றாதாரங்கள் சிந்துவெளி பண்பாடு மற்றும் அதற்கு பிந்தைய காலகட்டங்களோடு தொடர்புடைய மேல் நினைவுகள் என்று இந்நூல் கருதுகிறது. இருப்பினும் திராவிட கருதுகோளை வலியுறுத்தும் நோக்கில் தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கிய ஆவணங்களை சான்றாக பயன்படுத்துவது எப்படி தர்க்க ரீதியில் நியாயமானது என்று விளக்க வேண்டிய கடமையும் உண்டு. இவ்விடத்தில் இந்தோ ஆரிய மொழிகளின் கலப்படம் இல்லாமல் நம் கைக்கு கிடைக்கும் மிக பழமையான திராவிட சான்று சங்க இலக்கியங்கள் மட்டுமே என்று அஸ்கோ பர்போலா குறிப்பிடுவது நினைவுக்கு வருகிறது. இந்தியாவில் பேசப்படும் திராவிட மொழிகளில் எழுதப்பட்ட எந்த இலக்கண இலக்கியங்களை விடவும் மிக தொன்மையான தொல்காப்பியம் மற்றும் சங்க இலக்கியத்தை இந்த இயல் அறிமுகம் செய்து வைக்கிறது.
சங்க இலக்கியங்கள் பற்றி மிக விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புவோர் இந்நூலின் துணை நூற்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நூல்களை மேலும் படித்தறியலாம். சங்கம் வளர்த்த தமிழ் 10 பாட்டும் 8 தொகையுமாக தொகுக்கப்பட்ட சங்க இலக்கியங்கள் பண்டைய தமிழர்களின் பண்பாடு மற்றும் வாழ்வியல் பற்றி நாம் தெரிந்து கொள்வதும் ஒப்பற்ற செவ்வியல் இலக்கியங்களாகும். இவை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக காலத்தொன்மை மிக்கவை. இந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியங்களை ஆவணப்படுத்தி கொண்டாடும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட தமிழ் சங்கம் என்ற அறிவார்ந்த நிறுவன கட்டமைப்பின் மூலமாக தொகுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. தலை, இடை மற்றும் கடை சங்கங்களான 3 தமிழ் சங்கங்களுக்கும் பாண்டிய மன்னர்கள் புரவலர்களாக இருந்தனர். கடை சங்கம் என்று அழைக்கப்படுகிற 3ஆம் தமிழ் சங்கத்தின் காலம் பொது யுகத்துக்கு முன் 300 முதல் பொது யுகம் 300 வரை என்று பொதுவாக கணிக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் துவக்கப்பட்ட காலகட்டம் பற்றிய துல்லியமான மதிப்பீடு குறித்து சற்று மாறுபட்ட கருத்துகளும் உண்டு. அது மட்டுமின்றி சங்க இலக்கிய காலம் என்று சொல்வது ஒரு பொதுவான கால வரையே தவிர சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் நிகழ்வுகள், இடங்கள் பற்றிய கால வரையறை அல்ல. ஏனெனில் சங்க இலக்கிய இலக்கண மரபுகளின் ஆவண முயற்சி என்பது ஒரு வகையில் அதற்கு முந்தைய காலகட்டங்களின் அனுபவங்களை, எத்தனையோ நூற்றாண்டுகளின் வாய்மொழி இலக்கிய மரபுகளை தொகுத்து வகைப்படுத்தி எதிர்காலத்தின் கையில் ஒப்படைக்கும் ஓர் இலக்கிய பண்பாட்டு முன்னெடுப்பே ஆகும். இந்த வாய்மொழி மரபுகள் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து சேர்ந்து இறுதியில் செவ்வியல் இலக்கியமாக மலர்ந்திருக்க வேண்டும். இந்த பாடல் மரபை புரவலர்களாக இருந்து கட்டிக்காத்த குறுநில தலைவர்களும் தமிழ் மன்னர்களும் ஏராளம். இத்தகைய ஒரு நீண்ட நெடிய மரபின் பயனாக கிடைத்த பட்டறிவு களஞ்சியம்தான் சங்க இலக்கியம். தோற்ற தொன்மையும் தொடர் சங்கிலியாய் தொடரும் மரபும் சங்க இலக்கியத்துக்கு உருவத்தையும் உள்ளடக்கத்தையும் கொடுத்திருக்கிறது. சங்க இலக்கிய தொகுப்பில் 10 பாட்டும் 8 தொகையும் ஆகிய 18 நூல்கள் உள்ளன. மொத்த பாடல்கள் 2381. இவற்றின் மொத்த வரிகள் 26,350. இப்பாடல்களை 30 பெண் புலவர்கள் உட்பட 473 புலவர்கள் எழுதியுள்ளார்கள். 10 பாட்டு 8 தொகை தவிர தமிழ் மொழியில் இப்போது கிடைக்கிற இலக்கண நூல்களில் மிக தொன்மையான தொல்காப்பியமும் சங்க இலக்கியத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. தொல்காப்பிய நூலாசிரியரே தனக்கு முற்பட்ட பல்வேறு இலக்கண மரபுகள் பற்றி அடிக்கடி சுட்டிக்காட்டுகிறார். இதிலிருந்து தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலகட்டங்களில் தமிழ் மொழியில் இருந்த இலக்கண மரபுகள் பற்றிய புரிந்துணர்வு நமக்கு கிடைக்கிறது. இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் எழுத முடியாது. தொல்காப்பியம் சங்க இலக்கியம் என்று வடிவம் பெற்றிருக்கிற தொகுப்புகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்கக்கூடிய பல இலக்கிய இலக்கண ஆவணங்கள் நம் கைக்கு கிடைக்கவில்லை என்ற அவலம் நம்மை வருத்துகிறது. சங்க இலக்கியம் அடிப்படையில் ஒரு வாழ்வியல் இலக்கியம். அதில் மக்களின் வழிபாட்டு மரபுகளும் நம்பிக்கைகளும் நிலத்திணைகளுக்கு உரிய கடவுளர்களும் தாய் தெய்வங்களும் பேசப்பட்டிருந்தாலும் சமய நம்பிக்கை என்பது சங்ககால வாழ்வியலின் அடிப்படையாக ஆணிவேராக திகழவில்லை என்பதுதான் உண்மை. சங்க இலக்கியம் மக்களின் அன்றாட வாழ்வியலை, மனித உணர்ச்சியின் பல்வேறு தன்மைகளை, அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்ற 2 பரிமாணங்களில் அணுகிய பட்டறிவு இலக்கியம். சங்க இலக்கியம் ஒரு சூழலியல் சார்ந்த இலக்கியமும் ஆகும். இயற்கை குறித்து இதன் கூர்த்த கவனிப்பு ஒப்பற்றது. சங்க இலக்கியத்தில் இயற்கை பற்றிய அவதானிப்பு காதல், வீரம், துயர், பெருமகிழ்ச்சி, பரிவு, போர், கொடுமை, கருணை, நட்பு என மனித இயல்பின் பல்வேறு கூறுகளின் ஊடாக சித்தரிக்கப்படுகிறது என்று வைதேகி ஹெர்பர்ட் கூறுகிறார். சங்க இலக்கியம் தன்னை சுற்றி இருக்கும் கருப்பொருளான உலகத்தை பற்றிய கவனிப்பை ஒருபோதும் கைவிட்டதில்லை. சங்க இலக்கியத்தின் ஒவ்வொரு பாடலிலும் அதன் பின்புலமாக விளங்கும் இயற்கையும் தாவரங்களும் உயிரினங்களும் உயிர் பெறுகின்றன என்றும் குறிப்பிடுகிறார். இயற்கையினுள்ளும் சூழலுக்குள்ளும் மூழ்கி நனைந்து முகிழ்ந்து வெளிப்படும் சங்க இலக்கியத்துக்கு நிகரான இலக்கிய நுட்பம் இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எதிலும் காண கிடைக்காதது. சங்க இலக்கிய முறைப்படி ஆவணப்படுத்தப்பட்ட பழந்தமிழரின் இலக்கிய மரபுக்கான சிகர சான்றாக சிலர் நிற்கிறது. இந்த இலக்கியங்களை பற்றி மிக நுட்பமாக அறிந்தவரும் கவிஞருமான A.K. ராமானுஜன்
பின்வருமாறு கூறுகிறார். அமைதியோடும் நாடக பாங்கோடும் அமைந்த தமிழ் கவிதைகள் அளவிற்கு தொன்மைக்கும் சமகாலத்துக்கும் பொருந்தி போகும் இந்திய இலக்கியம் பெரிதாக இல்லை. அவை முதிர்ந்த செவ்வியல் கவிதையை தனது விழுமியங்கள் வரிகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. உணர்ச்சி பிரவாகம் அதன் நட்பண்புகளால், வெளிப்படைத்தன்மை அதன் வடிவ முரண்கள் மற்றும் நுணுக்கங்களால், பொதுவான அணுகுமுறை அதன் துல்லிய சித்தரிப்பால், வார்த்தை சிக்கனம் அதன் வளமான உள்ளடக்கங்களால் சமன் செய்யப்படுகின்றன. சங்க இலக்கியத்தின் தனித்துவமான இயல்புகள் பற்றி உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்கள் பலரும் மிகச் சிறப்பான கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். ஆயினும் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட கருதுகோளுக்கும் இடப்பெயர் சான்றுகளை இந்நூலில் சான்றாதாரமாக பயன்படுத்துவதற்கும் சங்க இலக்கியங்கள் எந்தெந்த வகையில் பொருத்தமானவை என்பதை விளக்கிச் சொல்வதே இந்த இயலின் நோக்கமாகும். தொல்காப்பியம், மொழிக்கும் வாழ்க்கைக்குமான இலக்கணம். நாளை தொடரும்.